எங்கள் ஊர் காயல்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமாக மழையாக இருக்குது. வெயில் சூரிய உதயத்தையே பார்க்க முடியல. இது எங்கள் வீட்டுக்கு முன்னால் உள்ள காட்சி. வீட்டை சுற்றி தண்ணி. ஒய்ஃப் கூட கேட்டேன், எல்லாரும் வீடியோ போடுறாங்களே நீங்கள் போடலையான்னு. இந்த லட்சணத்தில் நான் எங்கே போய் வீடியோ பாருங்கள். ஜலாலியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட்டை குளத்து பள்ளி, இங்கே பள்ளிவாசலில் தொழுவு போகிறவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னென்னு பாருங்கள். இதில் வேறு ஜலாலியாவில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க, அவங்க கதியும் அம்போவும் ஆயிடுச்சு. இது ரெட்டை குளத்து பள்ளிக்கு மேற்கு பக்கம், அதாவது முத்தாரம்மன் கோயில் போகிற தெரு பாருங்கள், எப்படி குளம் மாதிரி கட்டி கிடக்குது பாருங்கள், 6 மாதிரி இருக்குது. இது ஜாபர் சாதிக் டாக்டர் கிளினிக் போகிற வழி, இது சென்ட்ரல் ஸ்கூலுக்கு போகிற வழி. எல்லாமே தண்ணி தேங்கி தான் இருக்குது. என்ன ஸ்விம்மிங் பூல்லேருந்து வர மாதிரி இருக்குது. என்ன சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ஏரியாவில் தண்ணிலாம் தேங்கல போல் இருக்குது ஜலலியா பக்கத்தில். ஆமாம், தேங்கலையோ? தண்ணி இருக்குது, எடுக்க முடியல. ஏன்? பாவம் எக்ஸ்போ வேறு போட்டிருக்கான். இப்போ இங்கே இது நடக்குது, யாரும் போகல, ஏன்னா கூட்டம் இல்லைன்னா. ஆமாம், பாவம். இந்த தண்ணி எத்தனை நாளைக்கு இப்படி கிடக்குமா? இன்னும் 1 வாரத்துக்கு இருக்கும். அப்போ வத்திருமோ? ஆமாம். அது இப்போ குழாய் போட்டு போனத்தில் உறிஞ்சல் அதெல்லாம் உரியலையா? நம்ம தான் ஸ்டாப் போட்டு உரியணுமோ? ஆமாம். ஆமாவா? அப்படி தான் கிடைக்கிது தண்ணி, ஒன்றும் உரியல. சரி, இது தீவு தெரு. இந்த மலை காட்சிகள்லாம் எடுக்கணுங்கிறது இப்போ வேண்டி போகலை. வெளியே போகும்போது என் கண்ணில் பாட்டு காட்சிகள் மட்டும்தான் தர்றேன். இப்போ எடுக்கிறதுக்கு நேரமும் இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நிலைமை இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஆஹா, வெயில் அடிச்சிச்சு. அப்பா, 1 வாரம் கழிச்சு இப்போ தானா வெயிலையே பார்க்குறோம். ஏன்னா சந்தோஷமாக இருக்குது. இந்த வடிவேலு கிணத்த காணணும்னு சொல்லி ஒரு சீன் வரும் இல்லையா, அதே மாதிரி 1 வாரமாக வெயிலை காணணும்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போல் இருக்குது. இப்போ தாப்பா வெயிலையே கண்ணால் பார்க்குறேன். அப்பா, 1 வாரத்தை கழித்து இப்போ தான் வெயில் அடிக்குது. இந்த தண்ணியெல்லாம் எப்போ வத்துன்னு தெரியல. ஆண்டு முன்னிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது. பறவைகள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு, காகம்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. அது சந்தோஷமாக இருக்குது. 1 வாரம் படாத பாடுபட்டு ஏன்னா இப்போ தான் வெயில் தெரியுது. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த 1 வாரம் சரியான குளிர் காயல்பட்டத்தில். இதில் எங்கே போய் வீடியோ எடுக்கிறது? ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சிரமமாக இருந்துச்சு. வெளியே போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மழைக்காலங்களில் கொஞ்சம் சிரமந்தான். என்ன செய்ய, வெயில் அடித்தா வெயில் அடிக்குதுங்கிறோம், மழை அடித்தா மழை அடிக்குதுங்கிறோம். இப்படி தான் பொழப்பு போயிட்டுருக்கு. போங்க, ஆண்டவன் தான் காப்பாற்றணும்.